அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவண பவம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். என் பெயர் ஆர் செல்வகுமார். இந்த பதிவில் கந்தர் அலங்காரம் பாடல் பார்க்கலாம். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே. இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, குமரேசனின் இரு திருவடிகளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் 6 திருமுகங்களும் 12 தோள்களும் கடம்ப மலர் மாலையும் எனக்கு முன் வந்து தோன்றினால் நாள் என்ன செய்யும், வினைதான் என்ன செய்யும், என்னை நாடி வந்த கோல்தான் என்ன செய்யும், கொடி கூற்றுவனால் தான் என்ன செய்ய முடியும் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். அதாவது இன்றைய காலகட்டத்தில் எப்போவுமே சரி, எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இந்த கிரகங்களால் தான் எல்லா பிரச்சனையிலும் ஏற்படுது, ஜாதக கட்டம் சரியில்லை, ராசி பலன் சரியில்லை, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் அனைவருக்கும் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? ஓகே, நம்ம பிறந்துட்டா இதை அனுபவிச்சே தீரணுன்றது அது கர்மா தான். பட் அதை அழிக்கிறதுக்கு ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அது யாரும் இல்லை, அது நம்மளுடைய முருகன் தான். ஸோ முருகன் நினச்சார்னா நம்ம கர்ம வினைகள் அனைத்தையும் கண்டிப்பாக போக்குவார். ஸோ அப்படிப்பட்ட முருகனை நம்ம வழிபடும் போது இந்த நாள், இந்த நவகிரகங்களாலேயோ இல்லை இந்த நாள், இந்த திதி, இது சூன்யம், இது இந்த பக்கம் சோளம், இது எதுவுமே அதெல்லாம் வேலை செய்யாது. முருகனை நம்பி நம்ம எந்த காரியத்தை எடுத்து தொடங்கினாலும் கட்டாயம் அது நல்லாவே நடக்கும். ஏன்னா நவகிரகங்களையும் ஆட்டி படைக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முருகன் தான். எல்லா நவகிரகங்களும் நம்ம முருகனுடைய காலடி கீழே தான். அப்படிப்பட்ட முருகனுடைய அடியார்களை எந்த நவகிரகங்களும் கோள்களும் எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இந்த பாடல் வழியாக அருணகிரிநாதர் சொல்கிறார். ஸோ இந்த பாடலை தினமும் அட்லீஸ்ட் ஒரு 6 முறையாவது சொல்லி பாருங்கள். நிச்சயமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நானே நான் ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா நான் இந்த பாடல் சொல்லி என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ மினிமம் ஒரு 6 தடவை இந்த பாடலை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். அதனோட பலன் உங்களுக்கு நிறையா இருக்கும். உங்களுக்கு இதனால் ஏற்பட்ட மாற்றங்கள், அனுபவங்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் வியூவர்ஸ். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.